நீ ஓட்டுறது தான் கெத்து. வா 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 வா. ஓகே நண்பா, நம்ம சுஜித் இன்னைக்கு கட்டர்பார் ஓட்டுறாரு. அவருடைய அழகை பாருங்க. பார்த்து அவன் விடுமுறை. நீ அங்கே என்ன சொன்ன? நான் தானே போய் ஓட்டணும்ண்ணே. சரி வா. போலாம். பார்த்து இதுக்கெல்லாம் அனுபவம் இருக்குது. காட்டி முன்னாடி டயர் ஃப்ளாட் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் ஓட்டுட்டு பெருசுயா 1200 மாற்றிக்கிறாங்க. எத்தனாச்சும் பரவாயில்ல, 1500 ஓடிக்குது. அவன் சொல்லிக்கிட்டே வந்தான், வேறு வந்து என்ன ஓட்டிட்டு ரோட்டில் அப்படின்னா. தூங்குறான். நம்ம போயிட்டா ஒரு நாள் எத்தனை மணிக்கு வந்தாரான்? காலையில் 11:30 மணிக்கு. குண்டலி இப்போ ஏறவுன்னா இந்த கெத்து அடிப்பாட்டுவோம். காலையில் 5 கிலோ போட்டு கரெக்டாக இருக்குங்க. எப்படி நீ போக மாட்டேன்டாண்டா? ஓ டாப் இல்லாதனால உன் தம்பியும் எடுத்துட்டு போல, இவனும் எடுத்து போலியா? ஓ டாப் இருக்கிற வண்டியில் தான் நாங்கள் ஓட்டுவோம். நாங்கள் அண்ணா வண்டியில் நாங்கள் நூல் கலப்போம். நாங்கள் கடைசிட்டில் பார்த்தா அதை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம அஜித் வந்துடுறதா என்ன காமெடியாக இருந்திருக்கும். அவெல்லாம் 6 மணிக்கு தான். நீ 6 மணிக்கா? 6 மணிக்கு வரும். சந்திலே போயிருமா? கட்டாயிருவானா? வாடா பைப்புடா. டே பைப்புடா. எது கருதி டீப் போட்டு சப்பாய்ஸ் எழுத்து கட்டி வச்சுக்கிற? ஏ அப்பா கட்டவே மாட்டான். அது கொஞ்சம் இறக்கி வச்சு டைட் பண்ணா வேலை முடிஞ்சுது. சரி அறிவாளியாக போயிட்டான். இல்லை நீ வண்டியில் உட்காந்துருந்தா தனியாக கெத்தாகிறடா. வண்டியில் உட்காந்துருந்தா தனி அழகுடா. துணிக்கல கத்து. ஐயோ அப்பா. ஓகே நண்பா, இந்த ஃபீல்டு தான் இருக்க போகிறோம். எங்கள் மாமன்னா காட்டுக்காது. ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கிறேன். எப்படி ஓட்டுறாங்க? ஏன்னா மாமா அந்த காடு கலப்பை ஒட்டி போட்டது. அது ரொட்டேட்டர கலப்பையா அது? என்ன இருக்கும் மேடா? கார்த்தி கேட்டுக்க என்ன சொல்கிறாரு பார். ஓகே நண்பா, சுஜித் பாருங்க ஓட்டுறது. இது என்ன கியரில் ஆப்ரேட் பண்ணுறான்னா லோ பஸ்ஸில் 1000 RPM ஓடிட்டு வர்றாரு. பார்த்துக்கா எப்படி ஓட்டு. என்ன ஆச்சுண்டே? நம்ம ரொட்டாட்டரோட முதல்ல போகுது. ஏக்கரா 2 மணி நேரமா? கொஞ்சம் அழுத்துப்படி மேலாடு வருது. இது இப்படிதான் புரியும் நிற்குமா?
நான் இந்த பின்னு பாரு இப்படிதான் மொழி நிற்குமா இப்படிதான் ஓட்டுமா இல்லை தெரியல எனக்கு எனக்கு என்னமோ கண்ணு அங்கே போச்சு அது அப்படியே அப்படின்னு நிற்கும் ஏன்னா அப்படிதான் இருக்குமா அது துண்டு அப்படிதான் இருக்குங்கிறான் இன்னொன்று பம்பையில் சுற்றி எடுத்தா அந்த பின்னு உருகிட்டு அந்த ரேம திருப்பி இருந்தா விடா மேட்டி ரேம் இல்லைடா விரல் விட்டு அது வரது அவ்வளோதான் ரேமே க்ளோஸ் ஆகிச்சா இல்லை கார்த்தி இந்தா ஊத்துல ஒரு கல் ஒன்று போட்டு இறக்குங்கடா எடுத்துக்குவோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே இலக்காட்டி நாங்கள் ஒரு நிமிடம் அழுத்தணும் என்ன பண்ணோம் உள்ள சந்தில் விட்டு இழுத்து விடு எனக்கு தெரியல என்னமோ உருகிட்டுக்கிற மாதிரி இருக்குதுன்னு கேட்டேன் ஏதோ பின்ன உருகிச்சு ஓகே நண்பா வந்ததுக்கு ஒரு வேலை பார்த்து விட்டோம் பின்னு கழட்டிட்டு இருக்குதுன்னு சொன்னேன் அப்படிதான் இருக்குமான்னு கேட்டேன் அப்படிலாம் இருக்காது பிடிங்கிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னானுங்க இப்போ பிடிங்க அந்த பின்னை அடிச்சுட்டு இருக்கிறானுங்க ஏதோ நம்ம கண்ணு தான் பாம்பு கண்ணாச்சு எங்கே என்ன நடக்கணும்னு லுக் விடுறது தான் நம்ம வேலையே ஓகே நண்பா போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோம் ஓகே நண்பா இப்போ வாரம் போட்டுட்டாச்சு மொதல் பின்னு ஏதோ கழட்டு வந்து போச்சு அதுக்கு என்ன பண்ண தெரியுமா 10 சைஸ் போல்ட்டு போட்டு டைட் பண்ணி போடணும் பின்னு போட்டால் கண்டு தான் போகும் பின்னு போட்டு கம்பி போட்டு கட்டி போடணும் ஏதோ நல்லா இருக்கு நம்மளால் வந்து வீடியோ ஷூட் பண்ண கொடுமைக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சாச்சு நண்பா எப்போ விட்டு அடிச்சுட்டு பார்ப்போம் இப்போ பாரு மட்டமாக பிடிக்குது வேகாரத்தே இந்த பல்லெல்லாம் அதிலே கொடுத்துட்றாங்களா இப்போ அது இன்னும் பெரிய பல்ல போட்டுக்கலாம் ஸ்பீடு வேணுமா இந்த திணிப்புங்கிற பேச்சுக்கே இடம்ல பின்னாடி போகிறதா இதுதான் பெஸ்ட்டு அது பெஸ்ட்டா கைக்கு விடலாம் திருவேசல் போகிறதுக்கு அது யாரா செகண்ட் கொடுப்பா ஓகே நண்பா கட்டுற பாரு ஏதாச்சும் பின்னாடி மாட்டுறது ஏதாச்சும் செகண்ட் ஹேண்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் என்ன எங்கடா போட்டதுடா எதாக இருந்தாலும் சரி பின்னாடி மாட்டுற கட்டுற பாரு ஏதாச்சும் செகண்ட் ஹேண்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா ஒரு கட்டுற பாரு வேணுமா பின்னாடி மாட்டுற மாதிரி நம்ம துண்டு நல்லா தானே இருக்கிறான் நாட்டுக்குதே அந்த பக்கம் இருந்து அறுத்தானா நல்லா இருக்கும் இந்த பக்கம் இருந்து இருக்கிறான் நாய் துண்டை இந்த சுத்த அறுத்து அப்படியே போய் அங்கே இருந்தாரு எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஓகே நண்பா அறுத்து போகிறது பார்த்தீங்கன்னா இப்படி சாலு சாலாக இருந்தால் தான் திரும்பியும் வந்து பேலர் பண்ணுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் முலான்னு போட்டோம்னா பேலரில் எடுக்கும் வந்து சுத்தமாக அரிச்சு எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ளீனாக எடுத்துக்குமா அப்படி சொல்கிறாங்க அஜித் அப்படி சொல்கிறான் நம்ம சுண்டும் அப்படி தான் சொல்கிறான் நாம் முன்ன பண்ண கட்டரம்பாரு ஓட்டுருந்தா நமக்கு தெரியும் கட்டரம்பாரு ஓட்டு நண்பர்கள் சொல்லுங்கள் ப்ரோ கட்டரம்பாருலாம் ஓட்டுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குமா
சுஜித்தை கேட்டால் வந்து ரொம்ப கஷ்டமாம்மா, இந்த கட்டுற பாரெலாம் ஓட்டவே முடியாது, ட்ரைனிங் எடுத்தால் தான் அவங்கறான். அது என்ன ரைட்டாக தப்பான்னு சொல்லுங்க நண்பா, நமக்கு தெரியல இதை பற்றி. ஆனால் சுஜித் வந்து கட்டுற பாரெலாம் ஓட்டுறதுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறான். எனக்கு என்னமோ அவ்வளோ பெரிய விஷயமானு தெரில. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். கட்டுற பார் என்ன அவ்வளோ டஃப்பான வேலையா, ஓட்டவே முடியாதா இந்த கட்டுற பார் வேலையை அப்படின்னு கொஞ்சம் கமெண்டில் தட்டிவிடும் நண்பா. ஏன்னா இதில் கட்டுற பாரெலாம் ட்ரைனிங் எடுத்தால் தான் ஓட்ட முடியுமா? இல்லை இல்லை, நல்லா ஃபுல் ட்ரைனிங் ஆனால் தான் ஓட்ட முடியும். படுக்கிறது எந்த பக்கம் படுக்கிறதோ அந்த பக்கம் ஆப்போசிட் போட்டு அடுத்தா போதுங்கிறாங்க. அப்படியா? ஏதோ இடிச்சு போய் தாண்டி ஒரு முழுக்கு கந்து நல்லாதான் பார்க்க மாட்டேன் முன்னாடியே. நான் இந்த போப்பாது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவருங்கிறேன். அது நிலத்தோட இருக்கிற பாரு பொழுதுனையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். பாருங்க ஆட்டிக்கிட்டே இருக்க தெரியுதா? ஆட்டுனா தான் தடுத்து நீட்டாக வருமா, ஆட்டாக கூடாதான். பிடிச்ச பொழுதுனையும் ஆட்டிகிட்டே இருக்கணுமா லிவரை. அங்கே என்ன வண்டி நிற்கிது? சரி, அந்த வாரம் இப்போ நெட்டில் போட்டு ஒரு வாரம் எடுத்துக்கூடா. அது கொஞ்சத்தியா இருக்கணும். இப்போ நெட்டில் வாரம் வச்சுட்டு கற்று கொடுத்தா அறுக்கலாமா அறுக்க முடியாதா? இல்லை இப்போ அறுக்கலாமா அறுக்கக்கூடாதா? சார் கட்டெல்லாம் ஓரம் சுற்றிட்டு இருக்குது. அது எதுக்கு முன்னாடி இருக்கிறதுனால கழட்டி எறியாத. எல்லாமே படுக்கிறதுக்கு தான் பாதுகானன்பா. விஜயத்துக்கு வர்றது எல்லாமே படுக்கிறது தான் வருதான், நிற்கிறதே வர மாட்டேங்குதான். ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஏதோ நிற்கிறது இருந்தால் கொஞ்சம் ஜாயின் பண்ணிவிடும் நிற்கிறத. ஓ, அதெல்லாம் ஆனதுக்காரு ரீப்ரு. எங்கள் டயரெல்லாம் ஃப்ளாட் எவ்வளோ நேரம் ஓட்டுக்கிறான்? 1600 ஃப்ளாட்டா முன்னாடி? 1600. அது என்ன 1.1 601 ஆகுதுண்ணா? 61 ஆகுது. அவுக்குள்ளே நிற்கிது, உள்ளே போகாது. அது அதே ஓட்டிக்குமா? ஒன்லி லோ பட்ஜ் மட்டும்தானா? லோ டாப்பு இல்லை, சப்ஸ்கிரைபர்லாம் கேட்பாங்கல்ல லோ டாப்பில் ஓட்டலாம் இல்லைங்க. நான் ஐயோப்பா, ஓகே நண்பா. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டீசல் ஒரு 2 லிட்டர் ஆவரேஜாக எடுக்கும் நண்பா. என்னோட கணக்கு கரெக்டாக இருந்தால் ஒரு ஆவரேஜாக ஒரு 2 லிட்டர் எடுக்கும். செலவெல்லாம் கம்மி தான் ப்ரோ. அவ்வளோதான், ஃபீல்டே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஃபீல்டு எங்கள் ஏரியாவில் இல்லை, கட்டு ஃபீல்டெல்லாம் ஓட்டிட்டான். கார்த்தி ஒன்று தான் எங்கள் ஏரியாவில் இந்த வண்டியை ஓரளவுக்கு எல்லாம் ஓட்டித்தான், சுத்தமாக ஓட்டித்தான். இப்போ வந்து ரிவேர்ஸ் கட்டுற ஒன்று போடலாம், அது ஒன்று போட்டுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுக்கலாம். இது கழட்டி விட்டு மாட்டுறதுனா கொஞ்சம் டைம் ஆகும். ரிவேர்ஸ் கட்டுறா இருந்தால் படப்படன்னு கழட்டி விட்டு போட்டுக்கலாம்ல. அதனால் ரிவேர்ஸ் கட்டுற ஒன்று இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டுக்கிறான். நம்ம துண்டு அப்பப்போ வந்து ஓட்டிகிட்டு இருப்பான். இப்போ பாருங்கள் கட்டுற பாரு, இப்போ நம்மக்கிட்ட வேலை இல்லைன்னா இங்கே கட்டுற பாரு ஓட்ட ஓடி வந்துடுவோம்.
2 பேர்த்துக்கிட்டையும் வேலை இல்லைன்னா உடனே காலேஜுக்கு போயிடுவார். அவரோட வேலையே தான். அவர் வேலையே இப்படி தாங்கிறமா, அவர் வேலையே இப்படி தான். பாரு எவ்வளோ சின்சியராக அப்படியே பார்த்துட்டு ஓட்டுறாரு. நம்மளதெல்லாம் கலப்பை எதை பார்த்துட்டு ஓட்டுறோம். கட்டரப்பார் ஓட்டினா இப்படி ரிவர்ஸ் வந்து தான் ஓட்டணுங்கிறான். ரவுண்ட் அடித்து ஓட்ட முடியுமா என்னன்னு கொஞ்சம் கமெண்ட் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நண்பா. ரவுண்ட் அடிச்சுலாம் ஓட்டலாமா, ரவுண்ட் அடிச்சுலாம் ஓட்ட முடியாதா என்னன்னு சொல்லுங்கள். இப்படி ரிவர்ஸ் போய் தான் வந்து எடுத்து ஓட்டி ஆகணுமாம்மா அப்படிங்கிறான். கட்டரப்பார் வச்சுக்கிற நம்பரை சொல்லுங்கள். ஃப்ரெண்டு கட்டரெல்லாம் வச்சுக்கிறீங்களா? இங்கே வந்து 1700 ஓட்டுறாங்க. அங்கே உங்கள் ஏரியாவில் வந்து கட்டரப்பாரெலாம் என்ன ரேட்டுக்கு ஓட்டுறாங்க என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுக்கிட்டோம். போட்டால் இது லாபமா, எப்படி உங்கள் ஏரியாவில் இது எத்தனை பேர் போட்டிருக்கிறாங்க, வேக்கண்ட் இருக்குதா, தட்டுக்காடெல்லாம் ஓட்டுறாங்களா, இல்லை இதெல்லாம் யாரும் விட்டு அறுக்க மாட்டாங்க, எல்லாம் கையில் தான் இருப்பாங்க அப்படின்னாலும் சரி கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. இனிமேல் என்ன கேட்டால் வருங்காலத்தில் இதெல்லாம் இதுதான் மேட்ரு. இனிமேல் கையெல்லாம் யார் அறுக்கிறதுக்கு ஆளுகிறாங்க, எல்லாம் இப்படி அறுத்து சுற்றி ரோல் பண்ண வேண்டியதான், வேறு வழியே இல்லை. எல்லாம் பார்த்தாரு. கம்பெனி சீக்ரெட் நிறையா இருக்குது, அப்புறமேட்டு கேட்குறேன். ஃபெயிலியர் ஆயிடுச்சா? ஐயோ கடவுளே. இந்த வரப்பு, இந்த கல் கூட்டம் இதெல்லாம் இருந்தால் தான் ப்ரோ இந்த கல்லை, இதெல்லாம் எதுவும் இல்லைன்னா அறுக்கிறது நல்லா ஈஸியாக இருக்கும். தட்டு வளையுதுரா, பார்ட்டி சரியில்லை. ஓகே நண்பா, ஒரு வழியாக முடிஞ்சுது. கொஞ்சம் நான் எங்களை ஏன் கையில் அறுத்து போகிறது கொஞ்சம் வேணுமா, அதை கொஞ்சம் அறுத்து போட்டு அறுத்து போகிறதுக்கு விட்டுட்டு மீதி இன்னும் இந்த மூளையை மட்டும் அறுத்தா வேலை முடிஞ்சுது ப்ரோ. என்னந்தா ஓகே நண்பா, அதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. போகல என்ன வராம, ஏன்னா என்னையும் கூப்பிட்டு தான் நானும் வந்துருப்போம்ல, நாங்களும் ஒரு சம்பவம் பண்ணியிருப்போம்ல அப்படிங்கிறாங்க. அவனும் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறான் ப்ரோ. சரி கட்ட இருக்கிறது காடு முடியுது, அறுப்பே முடியுதுன்னு சொன்னான். சரி இது ஒரு வீடியோ கடைசி வீடியோ எடுத்து போடலாம். மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ, கம்மி தான். ஓகேவா? யார் யார் இந்த வருஷம் இந்த கட்டரப்பார் போட்டிருக்கிறீங்க, ஏதாவது போட்டதுக்கு ஏதாவது 10 ரூபா வருமானம் உண்டா, லாபமாக நஷ்டமா என்னன்னு கமெண்ட் சொல்லுங்கப்பா.
இங்கே பாருங்க 5105. இது வந்து ஆர்ட் ஸ்கோர் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 40 ஆர்ட் ஸ்கோர் தான். இவர் இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாரு. இந்த வண்டியை வந்து ஹெவி எக்யூப்மெண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது ப்ரோ. இது மாதிரி லைட் யூசேஜுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதுக்கு என்ன இதே வந்து அதிகப்படியான ஹெச்பி. இதுக்கு வேணால் இது ஆகும். மற்றபடிக்கு 5 கலப்பை ரொட்டாட்டருக்கெலாம் பர்ஃபார்மன்ஸ் அல்லுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் கண்டிப்பாக இது ஆகாது ப்ரோ. குறைஞ்ச ஒரு 45 கேட்டகரி. இதில் என்ன ஒரு ஃபெசிலிட்டினா டபுள் கிளச்சு, டூயல் கிளச்சு, எஸ்யூ வால்வு இதெல்லாம் அப்படியே செட்டாக வந்துடுது. அதனால் இது ஒரு பெனிஃபிட்டு. நம்ம வண்டியில் இதெல்லாம் இருந்திருந்தால் லைட் யூசேஜுக்கெல்லாம் பண்ணிடலாம். மகேந்திராவில் பூமிபுத்ரா கேட்டகரியில் அதெல்லாம் இல்லை. அதுக்கு இந்த வித்தியாசம். அதே மாதிரி இந்தான வந்து கீர் வந்து டப்புன்னு இழுத்துக்கலாம். இது வந்து அப்படி இழக்க முடியாது. ஒரு சவுண்ட் ஒன்று வருது பாருங்க. அந்த கட்டை அறுக்கிறது வந்து கட 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 கடை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக அறுத்தாச்சு பாருங்க. அறுத்து காட்ட பார்த்தீங்களா. நம்ம அஜித் ப்ரோ வந்து சுற்றுறது வீடியோ வேணும்னா கேளுங்க நண்பா, நான் வீடியோ எடுத்து தரேன். அவர் எப்படி கோமதி பேலரில் எப்படி சுண்டலி சிட்டிக்கிட்டே சுற்றுவான் பாருங்க. இந்த நாய் கலாமுலான அறுத்துருச்சு, அப்படி அறுத்துருச்சு, இப்படி அறுத்துருச்சு அப்படின்னு. மற்றபடி ட்ரைனிங் மட்டும் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஆயில் விட்டுக்கிட்டால் நல்லா இருக்கும். மற்றபடிக்கு கொஞ்சம் முன்னாடி வெயிட்டு இது மாதிரி யூசேஜுக்கெலாம் நம்ம 50 HP 60 HP இன்ஜின்லாம் தேவையில்லை. இது மாதிரி ஒரு 40 HP இன்ஜினு 39 தான் இது கணக்குக்கு. அதுக்கு மேலே பெரிய இன்ஜின் தேவையில்லை. என்ன ஐடியாவில் தானே ஓடுதாங்க. என்ன லோடு பிடிக்குது, அப்படியே ஃப்ரீயாக சுற்றுறது தானே. மைலேஜே அருமை. ஆனால் இப்போ அவ்வளோதான் ஃபீல்டு. இப்போ இனிமேல் இந்த வண்டி சும்மாவே நிற்கணும், இல்லை கழட்டி விடணும். இது ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணணும். ஒன்று கழட்டி விடணும், இல்லை சும்மா நிற்கும். இதெல்லாம் பாருங்கள் ஓரளவு சுத்தமாக எடுத்துக்கலாம். அந்த வயல் தான் ரொம்ப நிற்கிற மாதிரி விட்டுட்டான். இந்த வயல்லாம் ஓரளவுக்கு மட்டமாக பிடிச்சி அறுத்துட்டான் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக்கர் விஷயம். இந்த காலையிலேருந்து நம்ம ஓட்டி தான் ப்ரோ ஓட்டிகிட்டு இருந்தான். சரி வாடா வீடியோ எடுக்க போகலான்னு வேலை முடிஞ்சிச்சா, சரிங்க மாமா வாரேன்னு சொல்லிட்டு வந்தவொடனே அங்கே பாரு வண்டி ஓனர் அங்கே விட்டு நின்றுட்டான் பாரு. சுற்றிட்டு போட்டுட்டேன். சுற்றிட்டு வேறு உனக்கு மூக்கில் ஏறுது, வாயில் ஏறுது, யாருன்னா தண்ணி ஊற்றிக்கிறது அப்படின்னு சொல்லி பெனாத்திக்கிட்டே காட்டிட்டுக்கிறான். கை சட்டெல்லாம் கழட்டி போட்டாங்க. அதெல்லாம் இதுக்கு தேவையில்லைண்ணே. அதெல்லாம் பத்திரமா வீட்டில் போய் வச்சுட்டாங்க. இது இவ்வளோட எடுத்து போடுறா. இவ்வளோட இருக்கிறதா இது இவ்வளோட இவ்வளோட மட்டும் இது போதும் வா. என்ன சுண்டை எப்படிங்கிற நீ எல்லாம் அதுக்கெல்லாம் லாய்க்கப்படாது. இப்படின்னா வேஸ்ட்டு போ. ஏய் கம்பெனி சீக்கிரட்லாம் சொல்லாத. கம்முன்ற வெளியில ஃபஸ்ட்டே ஓரம் ஒரு இப்படி நெட்டா விட்றா சுண்டா அப்படின்னு பாரு. காரை கொஞ்சம் ஓடுது பாரு. போதும் போகலாம்.
போகலாம் போகலாம்